ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சனி பெயர்ச்சியில மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருடத்திலேயே சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாயிருக்காரு. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். அந்த வகையில் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு 2026 வாக்கியப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இட மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. எந்த இடத்துல தடம் பதிக்கணும், எந்த இடத்துல முன்னேறணுங்கிற ஒரு முயற்சி இருக்குதோ அந்த முயற்சிகளுக்கு அவ்வப்பொழுது முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. தனவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தட்டுப்பாடுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சனி பகவான் மேச ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் அடியெடுத்து வைக்கிறதுனால அந்த 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பில் விரய சனி அப்படிங்கிற விஷயம் ஆரம்பமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் குருவி சேர்த்துன மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்ச சேமிப்புகள் கரையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத விட மருத்துவ தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அல்லது மன அமைதி பாதிக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனோபயம், அதாவது யதார்த்தமான வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறது, பயப்படுறது, குழப்பமடைகிறது, இந்த மாதிரியான சூழல்களை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவானுடைய பலம் அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளவு தட்டுப்பாடு வந்தாலும் தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சுக்கிட்டு அதில் மேன்மேலே வரக்கூடிய ஒரு பாக்கியம் வந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மனுஷாலையும் கொஞ்சமாவது தடுமாற செய்துவிடும் அப்படிங்கிறது இயல்பான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக கவனமாக ஒரு சில விஷயங்களில் வாதம் வாக்குவாதம் சம்மந்தப்பட்ட நேரங்களில் அதிகபட்ச மௌனமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கிறது இந்த 7.5 சனி காலத்தில் மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதுக்கு மேலே சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் அதாவது எவ்வளவுதான் கலக்கம் வந்தாலும், எவ்வளவுதான் வாதம் வந்தாலும், எவ்வளவுதான் விவாதம் வந்தாலும் கடைசி நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒருவருக்கொருவர் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். சனி பகவான் மேச ராசியை பொறுத்தளவுக்கு எல்லா ராசிகளுக்கும் 7.5 சனி வரும் பொழுது ஒரு சில தட்டுப்பாடுகள் அல்லது வாழ்வியில் நமக்குன்னு கட்டுப்பாடுகள் எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய அனுபவம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மேச ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் அதிகபட்ச அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மிக மிக கவனமாக எந்த ஒரு விஷயத்திலும் பொதுவாகவே நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாமல் நாம் வாழ முடியாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேரை நம்பித்தான் ஆகணும். அப்படி நம்பக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால உலகத்தில் எல்லோரையுமே நம்பணும், அதாவது நம்புற மாதிரி நடிக்கணும். ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ளே அடிமனசில் யாரையுமே நம்பாத ஒரு விஷயத்தையும் நினச்சி உங்களே மன கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த 7.5 சனி காலம் வந்துட்டு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத கொடுமை, தேவையில்லாத பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். கையில் இருக்கிற காசை அடுத்தவங்களுக்கு கடனாகவோ உதவியாகவோ கொடுத்தீங்க அப்படின்னு வைங்களே, கடனையும் கொடுத்துட்டு தேவையில்லாத கலகம் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த 7.5 சனி காலங்கள் இருந்துகிட்டு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கிற 12 ராசிகளில் மேஷ ராசிக்கு 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் அதிகபட்சமான கொடுமைகளை, அதிகபட்சமான உலக அனுபவங்களை, அதிகபட்சமான தடுமாற்றங்களை அல்லது தேவையில்லாத இடமாற்றங்களை அல்லது ஊரு விட்டு ஊரு போய் வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் 7.5 சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. நாம் நல்லவராக இருந்துகிட்டு இருப்போம், தொழில் வியாபார ரீதியான வகையில் பொதுவான வகையில் வல்லவராக இருந்துகிட்டு இருப்போம். இருந்தாலும் வெகுமானமான உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அவமானங்கள் எட்டி பார்க்கக்கூடியது, நட்பு வகையில் தேவையில்லாத சங்கடம் ஏற்படக்கூடியது, உறவு வகையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை களையக்கூடியது, தேவையில்லாத அவப்பெயர், தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கறது. தொழில் வியாபாரத்தில்
நல்லா போயிட்டு இருக்கிற வியாபாரத்தில் தேவையில்லாத நஷ்டம் அப்படிங்கிறது. இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ஆரம்பித்த தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நஷ்டப்படக்கூடிய பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழரை சனிக்கு இருக்குது அப்படிங்கிறது மறந்துவிட முடியாது. ஆக இந்த ஏழரை சனி காலத்தில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு ஒரு முறைக்கு இருமுறை அப்படிங்கிறத விட இருமுறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுக்கணும். எடுத்த அந்த முடிவு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா மிக மிக முன் எச்சரிக்கையோடு மிக மிக சர்வ ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டிய சூழலை உங்களுக்கு நீங்களே வளர்த்துக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஏழரை சனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் பெத்தவங்களோ அல்லது மற்றவங்களோ அல்லது ஒரு புத்தகமோ சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழரை சனிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஆக நம்ம என்னதான் கல்வி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களில் முன்னணியாக இருந்தாலும் உலக வாழ்க்கை சமூக வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு எந்தெந்த மாதிரியான ஒரு சூட்சுமம் அப்படிங்கிற அந்த சூட்சுமங்களை சொல்லி தரக்கூடிய அமைப்பில் தான் ஏழரை சனி மேச ராசிக்கு அமையும். சூப்பர் சார். மேசராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் நிகழக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கான பரிகாரங்கள்னா என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே மேஷராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படக்கூடியது, பண விரயம் ஏற்படக்கூடியது, மன கலக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஏழரை சனியில் தடுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம தடுக்க முடியாட்டி கூட தற்காத்து வருவதற்கு என்னதான் நவக்கிரக சம்பந்தப்பட்ட ஆதிக்கங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஆதிக்கங்களுக்கு மேலாக ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக யாராக இருந்தாலும் கை கொடுக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் பொழுது மேஷ ராசியை சேர்ந்தவங்க சனிக்கிழமை நாட்களில் நவக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் சனிக்கிழமை காலை நேரத்தில் பொதுவாக நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது நன்மை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் சனிக்கிழமை நாளில் வார நாட்களில் சனிக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில், அதாவது சனிக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கணும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது. ஒரு மனுஷாளுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் அந்த கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நம்ம நமஸ்காரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்வழி காட்டும் அல்லது நல்வழி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் அதிகாலை நேரத்தில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டு மாலை நேரத்தில், அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாட்களில் அதிகாலை நேரத்தில் முருகப்பெருமானை, அழகு முருகப்பெருமானை அதிகாலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டு அதே நாள் மாலை நேரத்தில் அதாவது இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை 5-6 மணிக்கு மேலே நவக்கிரக சன்னதியில் நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றி 9 முறை வலம் நமஸ்காரம் அல்லது பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து ஓரளவு தற்காத்து கொள்ளக்கூடிய, தப்பிச்சு போகிறோம் அப்படிங்கிறத விட தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் எல் விளக்கு ஏற்றுறோம். ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் நவகிரகத்தை நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே உங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கையான நல்ல விதமான மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத நல்ல வாழ்க்கை, அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறீங்களோ இல்லையோ குறைந்தபட்சம் அதாவது உபத்திரவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு உதவிகளை கொடுக்கக்கூடிய அல்லது பதவிகளை கொடுக்கக்கூடிய அல்லது பகட்டான வாழ்வியலை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக அற்புதத்தின் சிறப்பு. சூப்பர் சார். மேச ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா?
நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.